மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே அவங்க தரப்புல இருக்காங்க. உங்களை நம்பி எப்படி அவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க, இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள்ல டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி இணையுமா? நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா வந்து ஒன்னாதான் செயல்படும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இளைஞர்கள் முதல் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் ஒரு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு போதைப் பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து 4வது வருடத்துல இருக்கு. அதனால இப்ப எப்படி வருதுன்னா 3000 கிலோ 4000 கிலோ 5000 கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் உறுதுணையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேடம், தமிழகத்துல பாஜக தான் ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்ப தற்போது அதிமுக போட்டியிடல, அவங்க சொல்றது சரியா அப்படின்றத ஒரு நாடாளுமன்ற உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. அவர் எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லைதான். சரி, அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இதுதான் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. பிரதான எதிர்கட்சி பாஜக தான். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க அவங்க கட்சியை நடத்தணும், அவங்கவுங்க சொல்லுவாங்க தான். அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியும். அதிமுக போட்டியிடாத சூழல் தான் இந்த கேள்வி எழுது. உண்மையிலேயே பிரதான கட்சி எது அப்படின்றது. பிரதான கட்சின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க நிக்கலேன்னு சொன்னது பெரிய தவறு தான். அதிமுக மீட்டெடுப்பது தொடர்பாக நிறைய டைம் வந்து நம்ம பேசியிருக்கோம், தொண்டர்கள் மத்தியிலே பேசியிருக்கோம். இதுவரைக்கும் ஒரு முழுமையான செயல் திட்டம் இல்லாத தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படாதா? ஏற்படல மீண்டும் நம்பி வருவாங்க. தொண்டர்கள் மீண்டு வருவாங்கிறது இல்ல, இருக்காங்க தொண்டர்கள். அதனால அதுல அதிமுக சைடு இருக்க தொண்டர்கள் அதிமுக சைடுன்னு நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டேன், வரிசையா சொல்லவா? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை சொல்லட்டேன். இப்ப ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு, இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இப்போ திமுக அரசாங்கம் வந்து 4வது வருஷம், திமுக அரசாங்கம் வந்து இப்போ 4வது வருஷம் இல்லையா நடக்குதுல்ல, 4வது வருடம் நடக்குது. பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல 11 வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது. அதுல ஒண்ணு வந்து, அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க. 10th முடிச்சு 11th போகும்போது மடிக்கணினி கொடுப்பாங்க. திமுக வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருடத்துல இப்ப இருக்கு. மடிக்கணினி கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி. அது சம்பந்தப்பட்ட